இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியே டெல்லி மாணவர்கள் போராட்டத்தை பார்த்து குழம்பி போயிருக்காரு. அந்த பிரச்சனையில அவரோட பார்வை தப்பா இருக்கு அப்படின்ற அளவுல அதை சுட்டி காட்டி அந்த பிரச்சனை எப்படி பார்க்கணும் அப்படின்ற அளவுல ரொம்ப அழகாக இன்றைய இந்து ஆங்கில செய்தித்தாள் ஒரு தலையங்கம் எழுதியிருக்காங்க. ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு தலையங்கம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட மாணவர் போராட்டத்தை இதை பற்றி தேவையில்லாமல், அதாவது ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற மாதிரி RSS வந்து வாயை திறந்து பேசி அம்பலப்பட்டு போயிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மேலும் இந்த பிரச்சனையினுடைய அடுத்த கட்ட பரிமாணங்கள் பற்றி நம்ம கொஞ்சம் விரிவாக இன்னைக்கு நம்ம பேசுவோம். தொடர்ந்து அரசியல் பேசி வரும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். டெல்லியில் மாணவர்கள் போராட்டம், அதாவது டெல்லியில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி முன்னெடுத்த இந்த முக்கியமான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பல படிப்பினைகள், பல பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. இதை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம். அதுக்கு முன்னாடி வந்து இப்போ CJP, அதாவது கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது போராட்டம் முடிஞ்சிருச்சு, எங்கள் கோரிக்கை வெற்றி பெற்றுச்சு, அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி ராஜினாமா பண்ணிட்டார், ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் சில பிரச்சனை இருக்குது. என்னென்னா, காவல்துறை, அதாவது அரசு என்ன பண்ணுற, அரசும் காவல்துறையும் இப்போ வந்து எங்களை பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க, மறைமுகமாக எங்களை பல்வேறு நெருக்கடிக்கு உள்ளாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்றாங்க. அதாவது இந்த போராட்டம் சம்பந்தமாக பதியப்பட்ட வழக்குகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரத்து செய்யணும், எங்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்ற கோரிக்கை வச்சுருக்காங்க. அந்த கோரிக்கை ஒரு சில இடங்களில் நிறைவேற்றப்பட்டாலும் பல பகுதியில் நிறைவேற்றப்படாமல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சீரியஸான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்துக்கு உதவுனாங்க பார்த்தீங்களா, உணவு கொடுத்து உதவுனாங்க, மற்ற உதவிலாம் செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா, அவங்களையும் காவல்துறை வந்து இப்போ தேடி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அவங்களையும் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. அதுவும் நிறுத்தப்படணும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸ் ரெகக்னேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி அந்த போராட்டம் சம்பந்தமாக அங்கே இருக்க அந்த விஷயம்ஸ் எல்லாம் எடுத்து அந்த நபர்கள் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவங்கள வந்து பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையை காவல்துறை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து குறிப்பிடுறாங்க. இந்த பர்டிகுலர் குற்றச்சாட்டு நீதிமன்றத்துடைய முன்னிலையில் கூட வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அதுபோக பார்த்தா இந்த முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் இருக்காங்களே, அவங்களை கண்டுபிடிச்சி அவங்கள மத ரீதியாக தனிமைப்படுத்தி பழி வாங்குறது, அதாவது குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த மாணவர்கள், இளைஞர்கள் குறி வைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பாஜக குறி வச்சா அந்த குறிப்பிட்ட நபர்கள் யார் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே தெரியும், நம்ம சொல்லணுன்ற தேவையில்லை. இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள், இளைஞர்களை வந்து குறி வச்சு அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் ஒரு சில பகுதியில் நடவடிக்கை முழுவதாக நிறுத்திருக்காங்கிற செய்தி வருது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அதை வெவ்வேறு வகையில் திறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது சார்ந்த வழக்குகள் டெல்லி ஹைகோர்ட் ஒரு பக்கம் விசாரிச்சுட்டு இருக்காங்க, உச்சநீதிமன்றத்தில் சில வழக்குகள் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதே போல் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட மைனர்ஸ் எல்லாத்தையும் விடுவிக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கூட, மறுபக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சொன்ன மாதிரி காவல்துறையினுடைய அடக்குமுறை, பழிவாங்கும் நடவடிக்கைங்கிறது பல பகுதியில் திறந்துட்டு இருக்கு. அது அவ்வளவும் கைவிடணும்னு சொல்லிட்டு எழுத்துப்பூர்வமாக எங்களுக்கு கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் CJP கேட்டுட்டு இருக்காங்கிறது ஒரு பக்கம். இப்போ இது பற்றி 2 நாளுக்கு முன்பு டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினாங்க. அப்போ அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் உச்சநீதிமன்றத்துடைய சீனியர் அட்வொகேட் திரு கபில் சிபலும் கூட இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னாங்க. என்னென்னா, CJP வந்து இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு நிதி நிவாரணம், இது சார்ந்த நிதி உதவிகளை பெறுவதற்காக சில ஒரு அமைப்பை ஏற்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அமைப்புக்கு நம்ம கபில் சிபல் அவர்கள் 1 கோடி ரூபாய் நன்கொடை கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா வழக்கறிஞர்களும் இந்த விஷயத்தில் ஆர்வமாக இருக்கிற வழக்கறிஞர்கள் இந்த விஷயத்துக்கு சட்டப்பூர்வமான உதவிகள் செய்ய முன்வாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, இந்த விஷயத்தில் பாருங்கள், அரசு காவல்துறை ஒரு பக்கம் போயிட்டாங்க, வழக்கறிஞர்கள் வேறு பக்கம் வந்துட்டாங்க. நடுவில் மாணவர்களுக்காக, இந்த மாணவருடைய நலனுக்காக, இந்த மாணவருடைய விஷயத்துக்காக அரசும் காவல்துறை ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க, வழக்கறிஞர்கள் ஒரு ஸ்டாண்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இப்போ என்னென்னா, இது சார்ந்த விஷயம், இந்த மாணவர்கள் சட்ட ரீதியான எந்த பிரச்சனை சிக்கிடாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த மாணவர்களுக்கான சட்ட உதவிகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தனியாக வந்து ஒரு வெப்சைட் உருவாக்கி, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஒரு பாடி உருவாக்கி அது வந்து அந்த விஷயத்தை டீல் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியே விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு நகர்வு தான். ஸோ இப்போ CJP வச்சிருக்க கோரிக்கை இந்த மத்திய பாஜக அரசில் எந்த அளவுக்கு வந்து பரிசீலனையில் எடுத்துக்கொள்ளப்பட போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது பற்றி இன்னும் வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. அது என்ன தெரியுங்களா? அதாவது இது ஒரு முக்கியமான கோரிக்கை. பல இடங்களில் தடுப்பு காவல் வைக்கப்பட்டிருக்க நபர்கள் எல்லாருமே இன்னும் அவங்களை ரீச் பண்ண முடியல, அவங்க இன்னும் தடுப்பு காவலே தான் இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக UPனுடைய எதிர்க்கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பிரயாக்ராஜில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வந்து தடுப்பு காவல் வைக்கப்பட்டிருக்காங்க, அது வந்து கடத்தல்காரர்களால் வந்து கடத்தி கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் கூட குறிப்பிட்டிருந்தார். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை வந்து ஒரு முடிவு பெற்று எல்லாரும் திரும்ப நார்மல் விஷயத்துக்கு திரும்பணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. அதை இந்த அரசு எப்படி செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு நாட்டில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான விஷயத்தில்
போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது இந்த போராட்டத்தில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்துக்கு முழுக்க முழுக்க யாரோட சதின்னு சொன்னாங்க, சமூக விரோதிகளோட சதி, பிறகு தேச விரோதிகள் இதில் ஊடுருவிருக்காங்க, இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இது முழுக்க முழுக்க அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் பிரச்சனையில் அசாமில் இந்த போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் அசாமில் ஆளக்கூடிய பாஜக ஹிமந்த பிஸ்வ சர்மா தலைமையிலான பாஜக அரசினுடைய சிட்டிங் கேபினெட் மினிஸ்டர் கேசவ் மகந்தா அவருடைய பொண்ணு வந்து தீபிஷா மகந்தா கலந்துருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அது வந்து வீடியோவில் பதிவாயிருக்கு. உடனே ஹிமந்த பிஸ்வ சர்மா என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த வீடியோ சர்க்கிள் ஆகாமல் பார்த்துக்கோங்க, அது வைரல் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ற அளவு ஒரு ரெக்வஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அதாவது பாஜக நபர்கள் இதில் கலந்துக்கிறாங்க. இது ஒரு பியூட்டியான விஷயம் ஒன்று. இது போக இன்னொரு ஒரு பியூட்டி இருக்குது. அது என்னன்னா, உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய பாஜகவுடைய இளைஞரணியினுடைய முக்கியமான அதோடைய தலைவர் பொறுப்பில் இருந்த மணிகா ராணா அவர்கள், அவர் இப்போ அந்த பதவியில் இல்லை. அவர் என்ன பண்ணார்னா, இந்த மாணவர்களோட கோரிக்கை ஸ்டில்லும் அதை அப்படியே அவர் பிரதிபலித்தார். தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், சம்மந்தப்பட்டவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்படணும், அதே போல் வந்து இந்த நிவாரணம் கொடுக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அவர் அப்படியே பேசினார். லிட்டரலாக பாஜக ஃபைட் பண்ணார், பாஜக எதிர்த்தார். ஸோ அதனால் அவரோட பதவி பறிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இப்பவும் பாஜகவோட தான் இருக்கேன், பதவி பறிக்கப்பட்டது காரணம் வேறன்னு சொல்லி அவர் மறுக்கிறார். இது ஒரு முக்கியமான ஒரு டைமென்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ இந்த விஷயத்தெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்த பர்டிகுலர் போராட்டத்துக்கு பாஜகவுடைய ஆளும் அரசு சேர்ந்த அமைச்சர்களே பலர் கூட இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க, அவங்களே அதுக்கு ஆதரவாக நின்றுருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க அம்சம் நம்ம பார்க்குறோம். ஸோ இது ஒரு பக்கம். இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். அவங்களோட அஃபிஷியல் பத்திரிகையான அந்த ஆர்கனைசரில் தொடர்ச்சியாக கட்டுரை எழுதிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னா, ரத்தன் சாரதா அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு அண்மையில் வந்து ஒரு ட்வீட் பதிவு ஒன்று போட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதாவது அந்த பதிவு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டார். நான் வந்து ஆர்எஸ்எஸ் கேட்ட அந்த பதிவு போடல, நான் ஒரு தனி நபரை போகிறேன், என்னோட சொந்த கருத்தை போகிறேன் அப்படின்ற விஷயத்த சொன்னார். சொல்லிட்டு அவர் என்ன பதிவு போட்டார் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் விஷயத்தில் இந்த டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த மாணவர் போராட்டம், இந்த யங்ஸ்டர்ஸுடைய போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதை தடுப்பதில் வந்து பாஜகவுடைய அந்த தகவல் தொழில்நுட்ப அணியும் பிறகு வந்து அவங்களோட ஐடி செல்லும் பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்சிருச்சு. தவறுதலாக நம்ம கையாண்டு பெரிய தப்பு பண்ணிட்டோம், இதை வந்து நம்ம ஆரம்பத்திலே வந்து சரி பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்ற அளவில் ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். பட் இது வந்து அவர் ஆர்எஸ்எஸ் கேட்ட பதிவு இல்லாமல் ஆர்எஸ்எஸ் விட்டு வெளியிலேருந்து விலகி வந்து நான் கருத்தை பதிவு போட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார். இது நமக்கு எதை ஞாபகப்படுத்துது தெரியுங்களா? நம்ம தேசத்தந்தை மகாத்மா காந்தியுடைய அவரை கொண்ட நாதுராம் கோட்சே அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். அவருக்கும் அரசுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு விஷயத்தை சொன்னார் பார்த்தீங்களா. லிட்டலாக அவங்க அங்கே தான் வந்து நிற்கிறாங்க. இதை இன்னொரு உதாரணம் நடந்திருக்கு. அது என்ன தெரியுங்களா? நம்ம கேரளாவில் ஆர்எஸ்எஸோட கேடர் மோகன்தாஸ் அவர் ஒரு பதிவு போட்டார். அவர் என்ன சொன்னார்னா, நான் மட்டும் அந்த டெல்லியில் அந்த முக்கியமான பொறுப்பில் நான் இருந்திருந்தேன்னா ஊரடங்கு போட்டுட்டு துப்பாக்கி சூடு நடத்திருப்பேன் போராட்டக்காரர்கள் மீது அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க. இது அவர் சொன்னார். சொல்லிட்டு உடனே என்ன பண்ணார், இது பெரிய பேக் ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஆர்எஸ்எஸ்னுடைய அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிய ஸ்ரீகுமார் அவர்கள் என்ன பண்ணார்னா, இது அவரோட தனிப்பட்ட கருத்து, இதுக்கும் ஆர்எஸ்எஸ் பார்ட்டிக்கும் சம்மந்தம் இல்லை, ஆர்எஸ்எஸ் அமைப்பும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற விஷயத்தை சொல்லி விலகுறாங்க. இது எல்லாமே வழக்கமாக அவங்க செய்யக்கூடிய அதே டாக்டிக்ஸ் தான். ஒரு முக்கியமான விஷயத்தை, அதாவது அவங்க உள்ளுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த முகத்தை அப்படியே காமிச்சிருவாங்க. காமிச்சதுக்கப்புறம் அது பெரிய பேக் ஃபயர் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து விலகி ஓடக்கூடிய ஒரு போக்கு அவங்க கடைபிடிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தும்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்களா, இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பீகாரில் சிவான் டிஸ்ட்ரிக்ட் நினைக்கிறேன், அபிஷேக் குமார் அப்படிங்கிறத அந்த காவலர் தான் துப்பாக்கிச்சூடு AK-47 வச்சு சுட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த விஷயம் கூட நான் பதிவிடுறேன், அவசியம் இந்த வீடியோ பாருங்கள். அவர் வந்து போராட்டக்காரர்கள் ஓடிட்டு இருக்காங்க, அவர் பாருங்கள் துப்பாக்கி சுடுறாரு பாருங்கள். இது எப்படி ஒரு விஷயமா இருக்குது. இது ரொம்ப சீரியஸான விஷயம் மாறிச்சு. உடனே சம்மந்தப்பட்ட மாவட்டத்தோட எஸ்பி என்ன பண்ணார், அவர் வந்து அவரோட பதவி வந்து பறிச்சிருக்காங்க அப்படிங்கிறது, அவர் வந்து சஸ்பென்ஷனில் இருக்கார் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அவர் மீது விசாரணை நடத்துகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. துப்பாக்கி சூடில் பீகாரில் 3 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த AK-47 இன்சிடென்ட்டில் அவங்க பாதிக்கப்படல அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி சொல்கிறார் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். பீகாரில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். எப்படின்னா, பீகார்லேருந்து வரக்கூடிய அந்த ஃபுட்டேஜஸ் நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து அந்த ஜென்சி கிட்ஸு வித்தியாசமாக இருக்காங்க. அவங்கள அடக்கிறதுக்காக பேரிகார்டு கொண்டு வந்து போட்டால் அந்த பேரிகார்டுக்கு அடியில் வந்து வீல் இருக்குல்ல, அந்த வீலை வச்சுட்டு என்ன பண்ணால் சைக்கிள் மேலே அதை ஓட்டி விளையாடுறாங்க. அதை போலீஸ்கிட்ட வந்து டியர் கேஸ் இல்லையா, அந்த இல்லையா எடுத்து அடிப்பீங்களே, அதை குப்பி இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபன் பண்ணுறாங்க அவங்கள. அது ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. அந்த கிட்ஸை வந்து இவங்களால் ஹேண்டில் பண்ண முடியாததான் வந்து துப்பாக்கி AK-47 போன்ற துப்பாக்கியை பயன்படுத்துகிற அளவுக்கு அவங்க நகர்ந்துருக்காங்க. அப்படின்னா இது ஒரு வித்தியாசமான பேட்டர்னாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது சார்ந்த வழக்கு கூட உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். இப்போ இந்த முக்கியமான விஷயத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த பார்வை, தலைமை நீதிபதியோட பார்வை இதில் எப்படி இருக்குது, அவர் ஏன் குழம்பி போயிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இன்றைய இந்து நாளிதழினுடைய தலையங்கம் ரொம்ப அழகாக சுட்டி காட்டியிருக்கு. அந்த தலையங்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியோட அமர்வு இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அதில் வந்து இந்த போராட்டத்தில் என்னென்ன அசம்பாவிதம் நடந்துச்சு, என்னென்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து எல்லா தரப்புலையும், காவல்துறை தரப்புலையும் முன்வைக்கப்படுது, போராட்டக்காரர்கள் தரப்புலேருந்து முன்வைக்கப்படுது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, அவங்க என்னென்ன விஷயத்தை குறிப்பிட்றாங்கன்னா, அந்த மின்சார தடி பயன்படுத்தப்பட்டது, பல்லட் கன்ஸ் வந்து பயன்படுத்தப்பட்டது, அதனால் ஏற்பட்ட பாதிப்பு, அப்புறம் அந்த ஆணி அடிக்கப்பட்ட அந்த தடியடி பயன்படுத்தினதுங்கிறது, அது அப்புறம் வந்து நிறைய விஷயத்தை இந்த மாதிரி வந்து அளவுக்கு மீறி இந்த பீகாரில் நடந்த AK-47 துப்பாக்கி விஷயத்தை இதெல்லாம் கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இந்தளவுக்கு வந்து காவல்துறை வந்து நடந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் குறிப்பிட்றாங்க. ஸோ அதெல்லாம் கேட்ட நீதிபதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது
காவலர்களுக்கு போதிய அளவில் வந்து சம்மந்தப்பட்ட மாநில அரசு வந்து அந்த விஷயத்தை கொடுத்துருக்கணும், வேணுங்கிற பாதுகாப்பு ஒப்பந்தங்களை கொடுத்துருக்கணும். கொடுக்காத போனதுனால காவல்துறைக்கு ஒரு பயம் ஏற்பட்டு தங்களை தற்காத்துக்கிறதுக்காக வந்து அதிகப்படியான வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது, இதை நம்ம கவனிக்கணும். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதுதான் ரொம்ப கவனிக்கத்தக்க அம்சம். என்ன அப்படின்னா, அதாவது இடையூறு வன்முறை அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது என்னன்னா, தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான போராட்டங்கிறது ஒரு ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ள இருக்கணும். ஒரு அனுமதிக்கப்பட்ட இடத்துல அனுமதி வாங்கி போராட்டம் பண்ணி அதை அறவழியில் நடத்தப்படணும் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இங்கே தான் வந்து இந்து தலையங்கம் ரொம்ப அழகாக வந்து அந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தம் பதிவு செஞ்சுருக்காங்க. என்னன்னா, அந்த போராட்டக்காரர்கள் எதுக்காக போராடுறாங்க அப்படின்னா, இந்த ஆளும் அரசுக்கு எதிராக போராடுறாங்க. ஆளும் அரசு செஞ்ச தப்பை தட்டி கேட்ட ஒரு போராட்டம், அதாவது ஆளும் அரசுக்கிட்ட ஒரு கோரிக்கை, அவங்க ஒரு விஷயத்தை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட ஒரு போராட்டத்தை செய்கிறாங்க. அந்த போராட்டம் அரசுடைய அனுமதிக்கப்பட்ட அளவுக்குள்ளே இருந்துச்சுன்னா அந்த போராட்டம் அந்த அரசுக்கு எந்த விதமான அழுத்தத்தையும் ஏற்படுத்தாது, இந்த அரசாங்கத்தை எந்த விதமான டிஸ்டர்பே பண்ணாது. அப்படி டிஸ்டர்ப் பண்ணாத போராட்டம் வெறும் அது இதுக்கான போராட்டம், அது போராட்டமே கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு அழுத்தத்தை, ஒரு அசௌகரியத்தை ஏற்படுத்த தான் செய்யும் அரசுக்கு. அப்போ தான் அந்த அரசு அந்த விஷயத்துக்கு இறங்கி வந்து அந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிறது அதோட அடிப்படை இலக்கணமே. கான்ஸ்டியூஷனில் போராட்டத்துக்கான விஷயத்தை அது அப்படி தான் வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்றாங்க. அதனால் போராட்டம் பண்ணுறதுனால போராட்டம் பண்ணுங்க, அது மக்களுக்கு இடையூறாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் எங்கேயும் சொல்லலை. அது எல்லாமே போராட்டத்தினுடைய கோரிக்கை, அதுக்கான ஆதரவுங்கிறது அந்த அளவில் வந்து அதுக்கான பர்டிகுலர் வேல்யூ இருக்குது, அதன் அடிப்படையில் அதை மதிப்பிடணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்காங்க. இது பல இடத்துல நம்மளுக்கு பார்த்துருக்கோம். போராட்டம் பண்ணால் காவல்துறை அதை எப்படி டீல் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதாவது எப்பவுமே சாலை மறியல் நடக்கும், போராட்டம் நடக்கும்போது சாலை மறியல் நடக்கும், அல்லது திடீர்னு மோஸ்ட்லி சாலை மறியல், தண்ணி பிரச்சனை மக்கள் ரோட்டுக்கு வருவாங்க, மின் வெட்டினா ரோட்டுக்கு வருவாங்க. ஸோ ரோட்டுக்கு வந்து சாலை மறிக்கிறது ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்ன் எதுக்கு அப்படின்னா, எனக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன், ஒரு 10 வீடு பாதிக்கப்பட்டிருக்கேன், அந்த பாதிப்பு 10 வீடுங்கும் போது அரசாங்கம் அதில் ரொம்ப அப்படியே அதை அலட்சியமாக டீல் பண்ணிட்டு போவாங்க. அப்போ என் பிரச்சனை பெருசாகிற அப்படின்னு சொல்லி ஒரு சாலையை மறிச்சா அந்த சாலையில் போகக்கூடிய எங்கெங்கேயோ போகக்கூடிய வாகனங்கள் கம்ப்ளீட்டாக நிறுத்தப்படும். அதில் வந்து முக்கியமான பொருள் போய் சேர வேண்டியது இருக்கும், அது நிறுத்தப்படும். மக்கள் பயணப்படாமல் அது நிறுத்தப்படும். இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் ஏற்படுத்தினா மட்டும்தான் அந்த செய்தி பெரிய பூமாய் வெடிக்கும். அப்போ தான் அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்பட்டு அந்த பர்டிகுலர் பிரச்சனை என்னவோ அதை சரி பண்ணுறது முன் வருவாங்க. இது வந்து ஒரு உலகம் ஃபுல்லாக பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பேட்டர்ன், அதுவும் இந்தியாவில் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பேட்டர்ன். ஸோ அப்போ தான் தலைமை நீதிபதிக்கு நீங்கள் குழப்பிக்காதீங்க. அதாவது இடையூறு வேறு, வன்முறை வேறு. அதாவது எப்படின்னா, அதாவது நீதிமன்றம் என்ன பண்ணுறேன்னா, ஒரு போராட்டம் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் சாலையை மறிக்கிறது, பொதுமக்களுக்கு ஒரு இடையூறு ஏற்படுத்துறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறை அப்படின்னு பார்க்குறாங்க. அது வன்முறை கிடையாது. அதாவது அந்த இடையூறுங்கிறது ஒரு ஃப்ரேமுக்குள்ள அதை அனுமதிக்கணும். அதை அனுமதிச்சா மட்டும் அரசாங்கம் அதுக்காக இறங்கி வரும். அதனால் வந்து மக்களுக்கு இடையூறு பண்ணுறதை நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லாதீங்க. அப்படி கிடையாது. அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்காத போராட்டமே கிடையாது. அது வந்து ஒரு சின்ன அழுத்தத்தை கொடுக்க தான் செய்யும். இந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த போராட்டத்தில் எவ்வளோ பேர் பங்கெடுக்கிறாங்க, அது என்ன கோரிக்கையாக இருக்குது, அந்த கோரிக்கையில் பங்கெடுக்காம வெளியில் சில மக்கள் இருப்பாங்க, அவங்களும் மக்கள் தான், அவங்களும் இதுக்கான ஆதரவு நிற்கிற மக்கள் தான். நம்ம இது எல்லாத்தையும் விதாச்சார அடிப்படையில் பார்க்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக நம்ம பார்க்குறோம். நீதிமன்றங்கள் இதை குழம்பிக்க கூடாது அப்படிங்கிறத அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் விஷயத்தில் எப்பவுமே வந்து இந்தியாவில் வந்து ஒவ்வொரு காவல்துறையும் அந்தந்த மாநிலத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டதாக தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு மாநிலமே ஒரு பிரச்சனை அடக்குவதில் வெவ்வேறு வழிகளை பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ இந்தியா முழுவதும் காவல்துறைக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கைட்லைன் ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்ற விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு அம்சமாக இன்றைய ஆங்கில இந்து செய்தித்தாள் அந்த தலையங்க வந்து ரொம்ப கவனமாக எழுதப்பட்டிருக்கு. ஸோ வந்து இது வந்து உச்சநீதிமன்றம் நிச்சயமாக இந்த ஒரு பார்வையை முன்னெடுத்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓவராலாக வந்து இப்போ இந்த பிரச்சனையில் பார்லிமெண்ட் இது எப்படி எதிரொலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டில் ஏற்கனவே நடந்த பேப்பர் லீக் விஷயத்துக்கு பொறுப்பேற்கல இந்த அரசு. பொறுப்பேற்று சம்மந்தப்பட்ட துறை அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிறதான் போராட்டம், கோரிக்கை, அதுதான் நடந்து முடிஞ்சு. இப்போ அடுத்து என்ன ஒரு புதிய பிரச்சனை கிளம்பியிருக்கு அப்படின்னா, அந்த போராட்டத்தை கையாண்ட விதம் இருக்குல்ல, அந்த கையாண்ட விதங்கிறது ரொம்ப ரணக்கொடூரமாக நடந்திருக்கு. காவல்துறை ரொம்ப மோசமான மூர்க்கமாக நடந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பலரும் பாதிக்கப்பட்டு ஒரு ஒரு பெண்ணுக்கு காது போயிடுச்சு, கண்ணு போயிடுச்சு, இந்த மாதிரியான ரொம்ப கொடூரமான விஷயத்தெல்லாம் அந்த பல்லட் கண்ணு அடித்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இப்படி இந்த மாதிரி வந்து அந்த கவனிக்கத்தக்க இந்த உத்தரவுகள், அதாவது இந்த சீரியஸான உத்தரவுகளை காவல்துறை பிறப்பிச்சது யாரு? டெல்லியினுடைய காவல்துறை கண்ட்ரோல் உள்துறை அமைச்சர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அப்போ அந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இதுக்கு பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்யணும் அப்படின்ற கோரிக்கையை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்ட்டுக்குள்ள வலிமை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ரெண்டாவது, இந்த பேப்பர் லீக் விஷயம் சீரியஸான விஷயம். இந்த பேப்பர் லீக் சம்பந்தமாக இதுக்காக தனி ஒரு திருத்த மசோதா கொண்டு வந்துட்டு இருக்காங்க, பொதுத் தேர்வு திருத்த மசோதா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மசோதா கொண்டு வரும்போது இது எவ்வளோ முக்கியமானதுன்னு சொல்லி பிரதமர் மோடி நிறைய இடத்துல பேசியிருந்தாரு, சோஷியல் மீடியா வீடியோலாம் போட்டார். ஆனால் இந்த பில்லு உள்ளே வரும்போது, இந்த பில்லை கொண்டு வரும்போது அவர் பார்லிமெண்ட்டுக்கே வரல, அவரும் வரல, உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரல அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க அம்சமாக பார்க்குறோம். ஸோ எதிர்க்கட்சிகள் அமித்ஷா மீது டார்கெட் பண்ணி ஒரு கோரிக்கை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பரிசீலிக்கப்படுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுப்போங்களேன். இப்போ வந்து ஓவராலாக நம்ம சில பார்வையை பார்க்குறோம். அது என்ன அப்படின்னா, போராட்டம் நடத்தப்பட்டுச்சு, மாணவர்களோட கோரிக்கை வெற்றி பெற்றுச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனால்
இந்த போராட்டம் ஏற்படுத்திய வடு இருக்குல்ல, அந்த வடு ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, அதாவது இதனால் வரையும் இந்த அரசுங்கிறது மக்களுக்கான அரசுன்னு நினச்சிருந்தாங்க மாணவர்கள், யங்ஸ்டர்ஸு. ஆனால் அந்த அரசு நீங்கள் பண்ண தப்புக்கு நீங்களே பொறுப்பேற்றுக்குன்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அறவழியில் போகிறோன்னா அதை கவனிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, பார்லிமெண்ட்டை நோக்கி வருவோமே, எங்கள் கோரிக்கையை அட்ரஸ் பண்ணி பார்லிமெண்ட் நோக்கி வந்தால் எங்களுக்கு மூர்க்கத்தனமான ஒரு 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 வன்முறையை எங்கள் மீது நீங்கள் திணிச்சிருக்கீங்க, எங்களுக்கு இந்த அளவுக்கு நெருக்கடி ஏற்படுத்திருக்கீங்க அப்படின்னும்போது, அப்போ குறிப்பாக அந்த போராட்டம் நடக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பீங்க. ஒரு பெண் குழந்தை, ஒரு குழந்தை நினைக்கிறேன் சொல்லுவோம். அதாவது எங்களை பாதுகாக்க தான் போலீஸ் இருக்குது, ஆனால் அந்த போலீஸை பார்த்து நாங்களே பயப்படுறோம் அப்படின்ற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ இப்போ இதோட விஷயம் என்னென்னா, நிர்வாக ஸ்ட்ரக்சர், காவல்துறைங்கிற ஒரு நிர்வாக சம்மந்தமானது. அப்போ நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கை ஏற்படக்கூடிய இடத்துல இந்த அரசு கொண்டு போய் விட்டுருக்கு. ஸோ இந்த அவநம்பிக்கை எப்போ சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஏன்னா சட்டத்தின் ஆட்சிங்கிறது அதுதான். அரசின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், இந்த அரசினுடைய நிர்வாகத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அது மீது நம்பிக்கை இல்லாத இடத்துக்கு இது போச்சு அப்படின்னா, அப்போ இந்த மக்கள் இப்போ எதன் அடிப்படையில் நமக்கு வந்து பாதுகாப்பாக வாழ்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களை நோக்கி இயல்பாக உருவாகும். ஸோ அப்படி ஒரு விஷயத்துக்கு இந்த அரசு இடம் கொடுத்துருச்சு. அதை சரி பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்த அரசு கொண்டு போகணும். ஆனால் அதை செய்யாமல் பாதிக்கப்பட்ட மக்களை இன்டெரக்டாக பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையை பல இடத்துல செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் போகுது. ஸோ ஆல்ரெடி இந்த போராட்டத்தை, மாணவரோட வீரியத்தை இந்த அரசு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால தான் அவங்க மீது இந்த மாதிரியான ஒரு வன்முறையை, ஒரு அடக்குமுறை ஏவி அதை மிகப்பெரிய பேக் ஃபயரை மாதிரி கடைசியில் வந்து வேறு வழியே இல்லாமல் பெருமை பிரதான பதவியில் கூடிய இடத்துக்கு அவங்க தள்ளப்பட்டுச்சு. ஸோ மாணவருடைய வேல்யூவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால தான் அவங்களுக்கு இவ்வளோ பேர் அடி விழுந்துச்சு. இதை சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்காமல் வெவ்வேறு வெளியில் சரி பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. நம்ம இவர் ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் தான் பேசுகிறாரு, மாணவர்களை கட்டளையில் நடக்கூடாது, அவங்களோட டைலாக் பேசி சரி பண்ணும் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி பிரதமர் மோடி வந்து மாணவர்களை சக்தி நம்ம உணர்ந்து விட்டோம், யங்ஸ்டர்ஸ் தான் இந்தியாவுடைய எதிர்காலம் அப்படிங்கிற மாதிரிலாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் பேசினாலுமே இன்னும் அவங்களோட அடிப்படை இந்த குணாம்சத்தை மாற்றிக்காமல் அதே பேட்டர்னில் வந்து போயிட்டு இருக்கிறதா நம்ம இங்கே பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாவற்றையும் இந்த அரசு சரி பண்ண மட்டும் தான் அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சருங்கிறது பிரைட்டாக இருக்கும், கிளியராக இருக்கும். இல்லாட்டி 29 அவங்களுக்கு பெரிய நெருக்கடி இருக்குது. அது மட்டும் இல்லை, வரப்போகிற யூபி எலெக்ஷனில் அவங்களுக்கு பெரிய நெருக்கடி காத்திருக்கு. இதெல்லாம் அங்கேயே வெடிக்க காத்திருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி சரி பண்ண போகுது இந்த அரசு அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது, சிஜேபி அப்படிங்கிறவங்க ஒரு சின்ன பிரச்சனை கையில் எடுத்து வெற்றி பெற்றுட்டாங்க. ஆனால் இனிமேல் இவங்க அடுத்து அதே மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா இந்த அரசு இந்த மாணவர்களை பார்த்து அவர்னஸ் ஆகிட்டாங்க. அவங்க கூடுவதை எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லி ப்ரிகாஷன் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் அவங்க நினச்சா கூட இந்த மாதிரியான போராட்டத்தை அவ்வளோ சாதாரணமாக உருவாக்க முடியாது. அதுக்கு இந்த அரசு பல நெருக்கடி ஏற்படுத்த போது. ஸோ இப்போ சிஜேபியும் அவங்க ஷேப் ஆக வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கோம். இது வந்து சும்மா அப்படியே சோஷியல் மீடியாவில் இருக்கிற மாதிரி இருந்துட்டோம் அப்படிலாம் இல்லாமல் களத்துக்கு வந்து வெற்றி பெறும் போது இதுக்கான ஒரு முழு உருவ பெற்ற ஒரு கட்சி அது மாறணும், ஒரு அமைப்பாக மாறணும். அப்படி மாறும்போது பட்சத்தில் தான் இதே மாதிரி இன்னொரு பிரச்சனை கையில் எடுத்தால் அதுலேயும் அவங்கள வெற்றி பெற முடியும். இல்லாத பட்சத்தில் இது அரசாங்கம் ஈஸியாக வந்து இதில் வெற்றி கொள்வதற்கான இடத்துக்கு நகர்ந்துடும் அப்படிங்கிறத பார்க்குறோம். சிஜேபி இந்த விஷயத்தில் என்ன அடுத்து செய்ய போகிறாங்க, அதே போல் வந்து ஆளும் அரசு இந்த விஷயத்தை தங்களோட தவறுகளை எப்படி சரி பண்ண போகிறாங்க, நீதிமன்றம் இந்த வழக்கெல்லாம் எப்படி விசாரிக்கிறாங்க. குறிப்பாக நீதிமன்றத்தில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு, என்னன்னா இந்த பிரச்சனைக்கு அவ்வளோத்துக்கும் காரணம் காவல்துறை தான். அப்போ இந்த விஷயத்தோட அடுத்த கட்ட பரிணாமங்களுக்கு காவல்துறை விசாரிக்கிறது அப்படிங்கிறதே வந்து அப்படி ஒரு கேள்வி எழுப்பினா அது நியாயமான கேள்வி தான் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ பட் சிஸ்டம் அப்படி தான் இருக்குது, அது அப்படி தான் போகும். ஆனால் நீதிமன்றம் வந்து கம்ப்ளீட்டாக இதை மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு தாழ்மையான கருத்தை வைக்கிறோம். அப்படி தான் கொண்டு போவோம் அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். பட் இந்த பழிவாங்கும் நடவடிக்கையை இந்த அரசு கைவிடணும் அப்படிங்கிறது நம்மளுடைய இன்னொரு ரெக்வஸ்ட். இதெல்லாம் வரும் நாட்டில் எப்படி கையாளப்படுது, எதிர்க்கட்சிகள் இதை எப்படி டேக் ஓவர் பண்ணி அடுத்த கட்டமாக கொண்டு போகிறாங்க, சிஜேபி நாளைக்கு இன்னொரு முறை இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா எந்திரிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு ஒரு முக்கியமான கேள்விகளாக இருக்குது. இதெல்லாம் வரும் நாட்களில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி.